வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாஜகவுடைய நிர்வாகி அர்ஜுனமூர்த்தி அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அர்ஜுனமூர்த்தியை பற்றி தானே சமீபத்தில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன். கட்சி தான் முக்கியம், பிஜேபி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிக்கிருக்காரு அர்ஜுனமூர்த்தி. அண்ணாமலை பிஜேபியிலிருந்து விலகினதுக்கு கத்திக்கிருக்காரு. இதே அர்ஜுனமூர்த்தி ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொன்னப்ப பிஜேபியிலிருந்து விலகி ரஜினிகாந்தோட வந்து சேர்ந்தார். ஏன் அப்போ மட்டும் பிஜேபியிலிருந்து விலகுனீங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ரஜினிகாந்த் அவர்கள் அதன் பிறகு இல்லை ஒத்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தொடங்கக்கூடிய முடிவை கைவிட்டுட்டார். அப்போ அர்ஜுனமூர்த்தி என்ன பண்ணார் தெரியுமா? இந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை இவரே ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு மக்கள் மத்தியிலிருந்து எந்த ஒரு வரவேற்பும் இல்லாதனால கட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் பிஜேபியில் போய் சேர்ந்தார். இப்போ பிஜேபி தான் உயிர் மூச்சு, கொள்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கு இருக்காரு. அர்ஜுனமூர்த்தி அவர்கள் அண்ணாமலைக்கு இப்போ எதுக்காக கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். சொல்கிறேன். அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர்ஸு சோசியல் மீடியாவில் பிஜேபியுடைய முக்கிய தலைவர்களை ரொம்ப மோசமாக திட்டுறாங்க, வார்த்தைகள்லாம் ரொம்ப மோசமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுனமூர்த்தி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. தனி மனித தாக்குதலுக்கான களமாக சோசியல் மீடியாவை உங்களுடைய ஃபாலோவர்ஸு மாற்றுறாங்க. பெண்களையும் மூத்த தலைவர்களையும் கேவலமாக சித்தரிக்கக்கூடிய படத்தை போடுறாங்க. படிக்கவே கூச்சப்படக்கூடிய அளவுக்கு மொழிகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. முதல்ல நீங்கள் நாட்டை மாற்றுறது இருக்கட்டும், உங்களுடைய ஃபாலோவர்ஸை முதல்ல மாற்றுங்க, அவங்களுக்கு நல்ல உபதேசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு. அதாவது தமிழக பாஜகவில் பொறுப்பில் இருக்கிறவங்க அண்ணாமலையை எதுவுமே பேசாத மாதிரியும், அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர்ஸ் மட்டும்தான் தமிழக பாஜக நிர்வாகிகளை திட்டுற மாதிரியும் ஒரு ஃபேக்கான நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாரு அர்ஜுனமூர்த்தி. பாஜகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய கல்யாண்ராமன் பொண்டாட்டி பிள்ளைங்க பேண்டு ஜட்டி இதை தவிர மீது எல்லாமே நாங்கள் கொடுத்தது அண்ணாமலைக்கு அப்படின்னு கல்யாண்ராமன் சொல்லும்போது அர்ஜுனமூர்த்தி எங்கே போனார்? தமிழிசை அவர்கள் கட்சிக்காக அவ்வளவு கடினமாக உழைத்து 3% 11% பிஜேபியுடைய ஓட் ஷேரை உயர்த்தின அண்ணாமலையை பார்த்து ஃபெயில்டு பர்சன் அப்படின்னு சொல்லும்போது இந்த அர்ஜுனமூர்த்தி அவர்கள் எங்கே போனார்? டெய்ஸி இருக்காங்களே, தினமும் அண்ணாமலைக்கு எதிராக வீடியோவில் பேசிக்கிட்டே இருக்காங்க. அண்ணாமலை ஒரு சைக்கோ அப்படின்னு டெய்ஸி பேசியிருக்காங்க. வீடியோ எடுத்து மிரட்டுறவர் அப்படின்னு சொல்லி பிஜேபியுடைய ஆதரவாளர்கள், தமிழக பாஜகவுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் அண்ணாமலையை இப்படி கார்னர் பண்ணுறாங்களே, ஹனி ட்ராப் பண்ணுறவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பேசுகிறாங்களே, அதெல்லாம் ஏன் தமிழக பாஜக கண்டிக்கலை? அப்போது தொடர்ந்து தமிழக பாஜகவில் பொறுப்பில் இருக்கிறவங்க இவ்வளவு ஏன் இந்த ஜேவிசி ஸ்ரீராமு அண்ணாமலையை 420 ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு தினமும் திட்டிக்கு இருக்காரு. அந்த ஜேவிசி ஸ்ரீராமோட நயினார் கும்பல் ரொம்ப இணக்கமாக இருக்காங்க, இன்னும் நல்லா பேசுங்க அப்படின்னு தூண்டி விடுறாங்க போல. அப்போ அர்ஜுனமூர்த்தி என்ன பண்ணணும்? அண்ணாமலைக்கு கடிதம் எழுதுவதற்கு முன்பாக நயினார் நாகேந்திரனுடைய டீமுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கணும். மாநில தலைவராக உத்தரவு போடுங்க, அண்ணாமலையை யாரும் விமர்சிக்கக்கூடாது, அவர் புதிய பாதையில் போயிட்டார், அவருடைய பாதையில் அவர் போகட்டும், நாம் நம்மளுடைய கட்சியை வளர்க்கக்கூடிய வேலையை பார்ப்போம் அப்படின்னு அர்ஜுனமூர்த்தி முதல்ல நயினாரன் கோக்கு தான் கடிதம் எழுதியிருக்கணும். பேச பேச அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? நீங்கள் ஒரு வாரத்தை பேசினா அவங்க 2 வாரத்தை பேச தானே செய்வாங்க, எதிர்வினை வரதானே செய்யும். அதனால் முதல்ல இந்த உபதேசத்தை தமிழக பாஜகவுக்கு வழங்குங்க அப்படிங்கிறதான் வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸுடைய பதிலடியாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? மத்திய அரசு அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். EBP கேள்விப்பட்டிருப்பீங்களே, எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் அப்படிங்கிற திட்டம் நடைமுறையில் இருக்குல்ல. நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு போடக்கூடிய பெட்ரோலில் 80% பெட்ரோல், 20% எத்தனால். பெட்ரோலையும் எத்தனாலையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. 20% எத்தனால் இருக்கும், 80% பெட்ரோல் இருக்கும். அதுதான் EBP அப்படின்னு அர்த்தம். டெல்லியில் ஜந்தர் மந்தரில் சில பேர் போராட்டம், இந்த EBPனால எங்களுடைய வண்டி பாதிக்கப்படுது, என்ஜின் போகுது, மைலேஜ் கொடுக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த போராட்டத்தை யாரோ தூண்டி விட்டுருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த EBP திட்டம் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா காலத்தின் கட்டாயம். நம்ம நாடுடைய எரிபொருள் தேவையில் 88% எரிபொருளை நம்ம இறக்குமதி தான் பண்ணுறோம். அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர் பண்ணணும்ல, அதுதான் EBP திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் அறிவித்தாங்க. பெட்ரோலோட எத்தனால கலக்கிறோம், 20% எத்தனால கலக்கிறோம், இதனால என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் பட்டியலிடுறாங்க.
முதல் விஷயம், எத்தனால் எப்படி தயாரிக்கிறது? கரும்பு, மக்காசோளம், அரிசி இதை பயன்படுத்தி எத்தனால் தயாரிக்கப்படுது. அப்போது இதெல்லாம் நம்ம இந்திய விவசாயிகள்கிட்ட இருந்து கவர்மெண்ட் வாங்குறாங்க. விவசாயிகளுக்கு இதனால் ஒரு பலன் இருக்குது. ஒன்று, இந்த திட்டத்தினால ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 88% எரிபொருளை நம்ம வெளிநாடுகளை நம்பி இருக்கோம். எரிபொருள் தேவைக்கு அது குறைக்கப்படும் 20% எத்தனால் மிக்ஸ் பண்ணும்போது. இது 2. மூணாவது என்ன அப்படின்னா, எத்தனால், பெட்ரோல் இதை ஒன்று சேர்க்கும்போது சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது கண்ட்ரோல் ஆகுது. முழுக்க முழுக்க பெட்ரோலை மட்டும் பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய பொல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த எத்தனாலையும் பெட்ரோலையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பொல்யூஷன் குறையுது அப்படின்னு ஆய்வின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நலன்லாம் இருக்குது. அதனால் இந்த இபிபி அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் இதை அறிவிக்கும் போதே இதெல்லாம் சொல்லி தான் அறிவித்தாங்க. இப்போது இன்ஜின் பாதிக்கப்படுது, மைலேஜ் குறையுது அப்படின்னு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கல, இதை பற்றி மத்திய அரசாங்கம் ஆய்வுகளை மேற்கொண்டு வாய்ப்பே கிடையாது, பல கட்ட சோதனைக்கு பிறகு தான் இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், என்ஜின் பாதிக்கப்படவே படாது, மைலேஜ் குறையவே குறையாது எத்தனாலையும் பெட்ரோலை மிக்ஸ் பண்ணும்போது அப்படின்னு மத்திய அரசாங்கம் நேற்று அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆய்வை நடத்தி அறிவிச்சிருக்காங்க. அதனால் ஜந்தர் மந்தரில் நடக்கக்கூடிய போராட்டம் யாரோ தூண்டி விடுறாங்க. ஜென் இசட் தலைமுறையை போராட்டத்துக்கு வாங்க வாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்களே, அதில் ஒன்றா கூட இருக்கலாம் ஜந்தர் மந்தர் போராட்டம். கரப்பாம்பூச்சி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் நாட்டுக்குள்ள பிரச்சனையை எப்படியாவது உருவாக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்காங்களே, அவங்களுடைய வேலையாக கூட இருக்கலாம் இந்த போராட்டம். ஆனால் மக்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.